ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் இல்லம். நம்ம சேனலில் சம்மர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த சம்மர் சீரீஸில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி கூலிங்கான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சம்மர் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் குல்ஃபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்காக, மில்க் பவுடர், பாதாம், முந்திரி இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க, நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நட்ஸ் எல்லாமே முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே சுகரு ஏலக்காவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம 1/2 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதி வந்தோடனே மில்க் பவுடர் ஒரு பேக்கெட் 10 ருபீஸ் பேக்கெட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நட்ஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நட்ஸ் பவுட்ரு, சுகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாலை நம்ம திக்னஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு. நல்லா திக்னஸ் வந்தோடனே பாலை இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறிட்டோன்னே இந்த குல்ஃபி மோடில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கிளாஸ் இருந்தாலும் கிளாஸில் ஊற்றிக்கலாம், கப்லேயும் ஊற்றிக்கலாம். இந்த குல்ஃபி மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வீட்லேயே சூப்பராக ஈஸியான ஹோம்மேட் குல்ஃபி பண்ணிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸ் வேணும்னா மேலே இது மாதிரி நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக இதில் மோடில் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த குல்ஃபி மிக்ஸர் நல்லா ஆற வச்சுட்டு தாங்க ஊற்றணும். நல்லா ஆறிட்டோன்னா ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே குல்ஃபி மிக்ஸர் ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க டைட்டாக. இப்போ இதில் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 6 to 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும். பாருங்கள், இதை மாதிரி கப்பில் வேணும்னாலும் இங்கே ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஃப்ரீசரில் நான் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 6 to 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குல்ஃபி உங்களுக்கு ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.